தேனினும் இனிய மனம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை இன்ப தமிழ் கல்வி. பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் கோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என்று சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாம் அவருடைய கருத்தை அப்படியே கவர்ந்தது. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக நமக்கு இங்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் படிப்போமா? ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கலனையும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிரரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றுசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவி வந்து கலந்ததுவே. இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். பாரதிதாசன். சொல்லும் பொருளும் எத்தனைக்கும் முயலும். பருதி கதிரவன், வெற்பு மலை, அன்னதோர் அப்படி ஒரு கழனி வயல், கார்முகில் மலை மேகம், நிகர் சமம், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். பாடலின் பொருள். நான் ஏடு எடுத்தேன் கவிதை ஒன்று வரையலாம் என்று. என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் என்னிடம் கூறியது. நீர் ஓடையும் தாமரை மலர்களும் எங்களை ஓவியங்களாக தீட்டுங்களேன் என்று என்னை கேட்டன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என்னுடைய கண்களை கவர்ந்தது கவிதையில் இடம்பெறுவதற்காக. ஆடும் மயில் போன்ற இந்த பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்று என்னை கேட்டுக்கொண்டனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசும் மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு என்னிடம் கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்று நான் எழுதினேன். ஆகவே அனைவரும் இன்பத்தமிழ் கல்வியை கற்று வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி இன்பமாக வாழ்வீராக. நன்றி. நூல்வெளி. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கட்டுரை, நாடகம், கதை ஆகியவற்றை படைப்பதில் சிறந்தவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பாருங்க, பாரதியார் பாஞ்சாலி சபதம் எழுதினார், பாரதிதாசன் கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் நமக்கு இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.